அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்னைக்கு என்ன டே தெரியுங்களா? என்ன டே? இந்திய அரசியலமைப்பு தினம். இன்னைக்கு சமர்ப்பித்த நாள். அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் தூங்காம கஷ்டப்பட்டு இந்த இந்தியாவுக்காக பாடுபட்டு பல அரசினுடைய சட்டங்களை, பல நாட்டினுடைய சட்டங்களை ரெஃபர் பண்ணி எத்தனை வருஷம்? 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் கடுமையாக உழைச்சி இந்த இந்தியாவுக்காக, இந்திய அரசியலமைப்பு அதை உருவாக்கி இந்த இந்தியாவுக்காக சமர்ப்பித்த நாள் என்னது? நவம்பர் 26. ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். சரியா? இப்போ அம்பேத்கர் தான் இந்தியாவினுடைய சட்டத்தை இயற்றியதில் மிகப்பெரிய ஒரு பங்கு கொண்டிருக்கார். அதனால தான் அவர் என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பினுடைய தந்தைன்னு சொல்றோம். இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு யார் ஆட்சி செய்யுது? இந்தியாவையே ஆட்சி செய்யுது. புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்தி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு இந்தியாவே ஆட்சி செய்யுதுன்னா, அப்போ நம்மளாம் யாரை போல உருவாகணும்? அம்பேத்கரை போல மிகச்சிறந்த கல்வியாளர்களா உருவாகணும். இன்னைக்கும் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக, ஒரு தீண்டத்தகாதவனாக பார்க்குறாங்க. எல்லா ஸ்கூல்லையும், அரசு அலுவலகங்கள்லையும், பல்வேறு நிறுவனங்கள்லையும் எல்லா தலைவர்களுடைய பிறந்த நாளையும் ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறாங்க. ஆனால் அம்பேத்கரின் பிறந்த நாளை கொண்டாட முன் வராங்களா? அப்போ ஏன் அவரை கொண்டாட? ஏன்னா இன்னும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜீனியஸ். இதே இந்தியாவினுடைய மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஜீனியஸ். ஆனால் அவருடைய பிறந்த நாளை, நேருவோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்களா? காந்தியோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்களா? காமராஜோட பிறந்த நாளை ஸ்கூலில் கொண்டாடுறாங்களா? அப்துல் கலாமோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்களா? கொண்டாடுறாங்களாங்களா? அவங்கள யாராவது தனியாக பார்க்குறாங்களா? என்னைக்காவது நீங்கள் பார்த்து அம்பேத்கர் பிறந்த நாளை யாராவது கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? நம்ம கிராமங்கள் இல்லாமல் இல்லை. ஸோ வாங்க வாங்க சார்.